திரும்பி பாரு ப்ரோ எத்தனை டோனி டி-ஷர்ட் இருக்குன்னு இருக்கா எங்கயாச்சும் என்ன ப்ரோ இந்த மேட்ச் ஒரு ரன் ப்ரோ நீங்க ஜெயிக்கிறப்ப மட்டும் எல்லாத்துக்கும் இருந்துச்சா ஜெயிக்கிறப்ப எல்லாத்துக்கும் இருந்துச்சா ப்ரோ நாங்க தோக்குறப்ப ஜெயிக்கிறப்ப மட்டும் கூட இருக்க ஃபேன்ஸ் இல்ல ப்ரோ தோக்குறப்பயும் கூட இருக்க ஃபேன்ஸ் அதுதான் ப்ரோ லாயல் ஃபேன்ஸ் தோனியை பத்தி தயவு செஞ்சு யாரும் தப்பு சொல்லாங்க கிரிக்கெட் தெரியாத சின்ன குஞ்சன்லாம் வந்து பேசிட்டு போறான் ப்ரோ ஒரே நிமிஷம் 2007 T20 வேர்ல்டு கப் 2010 ஃபைனல் கப் ஐபிஎல் கப் 2011 ஐபிஎல் கப் 2011 50 ஓவர் வேர்ல்டு கப் 2013 சாம்பியன்ஸ் ட்ராஃபி 2014 2020 வேர்ல்டு கப் ஃபைனல் T20 ஃபைனல் 2014 T20 ஃபைனல் 2015 செமி ஃபைனல் 2019 செமி ஃபைனல் 2018 கப் கம்பேக் கொடுத்து 2 வருஷம் இல்லாத டீம் வந்து மறுபடியும் உள்ள வந்து கப் கொடுத்தாங்க யாருமே தயவு செஞ்சு டோனியை மட்டும் யாரும் தப்பு சொல்லாதீங்க ப்ரோ சீரியஸா 43 வயசு ஆச்சு ப்ரோ இந்த ஐபிஎல் அதிக சிக்ஸ் அடிச்சது டோனி தான் ப்ரோ சரியா தயவு செஞ்சு டோனியை மட்டும் யாரும் தப்பு சொல்லாதீங்க கிரிக்கெட் தெரிஞ்சவன் எந்த பிளேயரும் அசிங்கப்படுத்த மாட்டான் சரியா ப்ரோ இன்னொன்னு இது உங்களை விட்டுருங்க எல்லாம் சொல்றாங்க 2018 இருந்து இப்ப வரைக்கும் 180 டாய் சேஸ் பண்ணது இல்ல ஓகேவா 2018 இருந்து இப்ப வரைக்கும் 120 டாய் சேஸ் பண்ணல நடுவுல 2 கப் ஓகேவா நடுவுல 2 கப் சரியா 18 21 3 கப் ஒரே 3 கப் ஓகேவா இதெல்லாம் கூகுள்ல வரும் ப்ரோ இன்னைக்கு நடந்து கூகுள்ல வருமா இதெல்லாம் எனக்கு தெரியும் ப்ரோ இதெல்லாம் நீங்க சொல்றதுக்கு தேவையில்லை எனக்கு தெரியும் ஆர்சிபி போட்டாலும் கூகுள்ல வரும் ப்ரோ உங்களை பத்தி எது பேச ப்ரோ நான் உங்களை பத்தி எது பேச வரேன் ப்ரோ ஒரே ஒரு ரெக்வெஸ்ட் எல்லாத்துக்குமே ப்ரோ தயவு செஞ்சு டோனியை மட்டும் யாரும் தப்பு சொல்லாதீங்க டோனி யாரும் தப்பு சொன்னாங்க ப்ரோ உங்க யாரும் எது சொல்ல ப்ரோ ஓகே என்ன ப்ரோ இந்த மேட்ச் ஒரு ரன் ப்ரோ நீங்க ஸ்டார்டிங்ல இருந்து மேட்ச் பாத்துறீங்களா இல்லையா 2010 இருந்து மேட்ச் பாத்துறீங்களா இல்லையா ஓகே பாக்குறேன் சொல்லுங்க பாத்துறீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் ப்ரோ கண்டிப்பா தயவு செஞ்சு ப்ரோ கேப்டனா வின் பண்ணி குடுக்குறான்னு சொல்லுங்க அடிச்சு குடுக்குறாரு கப் அடிச்சு குடுக்குறாரு சொல்லாதீங்க ப்ரோ 2018 மேட்ச் நீங்க பாத்தீங்களா இல்லையா 2011 அடிச்சு கொடுத்தா போதும் 2010 கிங்ஸ் ராயல் பஞ்சாப் யாரு ப்ரோ உள்ள அடிச்சு ப்ரோ உங்களுக்கு பாத்தீங்களா இல்லையா யாரு குவாலிஃபை ஆறதுக்கு யாரு காரணம் தோனி வந்து அடிச்சு இப்படி அடிப்பா பாத்துருக்கீங்களா பஞ்ச் பாத்துருக்கீங்க ப்ரோ நைனா இருந்தாரு பிராவோ இருந்தாங்க எவ்வளவு பிளேயர்ஸ் ப்ரோ ப்ரோ இப்போ நீங்க இப்படி சொல்றீங்க ஒரே ஒரு அவரு மட்டும் ஒரே சொல்றேன் அதான் 11 பேர் ஆடுறாங்க நீங்க சொல்றீங்க ஜெயிக்கிறப்ப டோனி மட்டும் காரணம் இல்ல தோக்குறப்ப மட்டும் ஏன் டோனி காரணம் சொல்றீங்க அங்க யாருமே சொல்றீங்க யாரு சொல் ப்ரோ உங்க எல்லாரும் உங்க ஃபேன்ஸ் தான் ப்ரோ கிரிக்கெட்டே தெரியாதவன் தான் டோனி காரணம் சொல்லுவான் அப்ப சரியா ஃபேன்ஸ் தற்குறீங்க என்ன ப்ரோ நான் தற்கொலை என் வாயில இருந்து வார்த்தை வந்துச்சா இல்ல நீங்க தானே சொல்றீங்க கிரிக்கெட் தெரியாதா டோனி ப்ரோ ஸ்டார்டிங்ல இருந்து ஃபாலோ பண்ணிருக்கோம் யாரு ப்ரோ ப்ரோ உண்மையான கிரிக்கெட் ஃபேன் வந்து எந்த பிளேயருமே தப்பு சொல்ல மாட்டான் எந்த ஃபேனுமே தப்பு சொல்ல மாட்டான் ப்ரோ உண்மையாலுமே சொல்லணும்னா இருக்கிற எல்லா ஃபேன்ஸை விட சிஎஸ்கே ஃபேன்ஸ் தான் லாயல் ஏன்னா 2 வருஷம் டீம்ல இல்லாதப்பயே அப்பயும் சிஎஸ்கேன்னு சொன்னவங்க இப்பயும் சிஎஸ்கே தான் ஜெயிக்கிறப்ப மட்டும் நான் ஒன்னே ஒண்ணு மட்டும் தான் ப்ரோ சொல்றேன் ஜெயிக்கிறப்ப எல்லாத்துக்கும் இனிச்சுச்சுன்னா இப்ப கசக்குச்சுன்னா ஏதுதான் ஆகணும் அதுதான் லாயலான சிஎஸ்கே ஃபேன்ஸ் தயவு செஞ்சு ஒரு சின்ன ரெக்வஸ்ட் டோனியை யாரும் தயவு செஞ்சு தப்பு சொல்லாது இந்த வருஷம் ஓகேவா ப்ரோ கம்பேக் குடுக்கல டோனி மட்டும் காரணம் ஆக முடியாது ஜெயிக்கிறப்ப டோனி காரணம் இல்லைன்னா தோக்குறப்பையும் டோனி காரணம் கிடையாது எல்லாமே ஒரே இதுதான் ப்ளீஸ் டோனிக்கு என்ன ப்ரோ ஆர்சிபி கப்பா ப்ரோ நல்ல டீம் ப்ரோ கோலிக்காக கண்டிப்பா கப் வாங்கணும் ப்ரோ அதான் ஆர்சிபியை தாண்டி ஒரு டீம் வந்து ஆர்சிபி ஜெயிக்கணும்னு நினைக்குதுன்னா அது சிஎஸ்கே தான் வெளியே வேணா ஓட்டுவாங்க உண்மையா ப்ரோ ஆர்சிபி கப் அடிக்க உனக்கு இருக்கா இல்லையா யார் வேணா ஆர்சிபி எல்லாருக்கும் விராட் கோலிக்காக கப் அடிக்கணும்னு நினைப்பாங்க அதுதான் உண்மையான கிரிக்கெட் உண்மையான ப்ரோ லாலிபாப் கிண்டல் பண்றீங்க பொம்பளை கப் சொல்றீங்க உங்களுக்காக பேசுறேன் அப்புறம் மே 3ஆம் தேதி இந்த சீசன் வந்து பெர்ஃபார்மன்ஸ் சரியா இல்ல அதனால இவ்வளவு நல்ல சிஎஸ்கே நல்ல பெர்ஃபார்ம் பண்ணல எவரிபடி தான் லாலிபாப் பண்ணி கலாச்சி விட்டாங்க சிஎஸ்கே வாங்க போற வந்து நல்லவனா பேசுறாங்க
ஜெயிக்கிறதுக்கு தலா காரணமா, தோக்கறதுக்கு வந்து தலாக்கு வந்து இது இல்ல. என்ன ப்ரோ? நான் திருப்பி சொல்றேன், உண்மையான கிரிக்கெட் ஃபேன் வந்து எந்த டீமையும் மட்டம் தட்டி எதுவும் பேச மாட்டான். அப்படி பேசுறாங்கன்னா அது அவங்களுக்குள்ள ஜாலியா இருக்கு ப்ரோ. நீங்க அப்படி இருக்கவங்களா தான் மீடியா வந்து அந்த இதை போடாதீங்க. உங்களுக்கு ரெக்வெஸ்டா சொல்றேன். ஏன்னா இப்ப இவரே நீங்களே பாக்குறீங்க, பார்த்து அந்த ஃபேன்ஸ்க்கு நீங்க தான் ஏதாவது பண்ணணும். ஏன்னா நாங்க போடாம இருக்குது, நாங்க எல்லாத்தையும் எடுத்து அவங்க ஒப்பீனியன் தான் போடுறோம். கரெக்ட் தான். இப்ப அவங்க இத அட்லீஸ்ட் பாத்து எல்லாம் பாக்குறோம். ஆமா கரெக்ட். என்ன சொல்றீங்களோ அதுதான் போட முடியும். நீங்க வந்து தப்பா சொன்னீங்கனாலும் தப்பா தான் ப்ரோ. எண்ட் ஆஃப் தி டே யார் வந்து நல்ல கேம் ஆடுறாங்களோ அவங்க தான் ப்ரோ ஜெயிப்பாங்க. ஓகேவா? இப்ப விராட் கோலி திட்டிட்டு போறாங்கல்ல, நாளைக்கே இவனோ நானோ இந்தியாவுக்காக இந்தியா ஜெர்சிக்காக விராட் கோலி ஜெர்சி போட்டு தான் மேட்ச். ஓகேவா? அந்த மாதிரி ஃபேன்ஸ் தான் நாங்க. நான் இது எல்லாமே ஓகே ப்ரோ, எல்லாமே ஓகே, அதெல்லாம் விட்டுருங்க. தயவு செஞ்சு டோனியை மட்டும் ரிட்டையர் ஆகுங்க. கேவலமா பேசுறாங்க ப்ரோ. நான் நிறைய பார்த்தேன். டோனியை மட்டும் தயவு செஞ்சு இது பண்ணுங்க. கேமராமேன் ஓகேவா? நீங்க தான் கிரிக்கெட்னா என்ன தெரியுமா மட்டும் கேளுங்க. அவ்வளவுதான் ப்ரோ. If the world is against him, I am one guy who is fucking against the whole world. தப்பா பேசுறவங்க ஆர்சிபி ஜெர்சி மாத்தி போட்டு வந்து பேசுறவங்க ப்ரோ. இந்த ஒரு வாட்டி தான் எங்க போட்டோஸ் ரீச் ஆயிருக்கு ப்ரோ. பட் ஆர்சிபி இன்னும் மேட்ச் பதிவு பண்ணவங்க இந்த சீசன்ல ஃபுல்லா. சோ இருக்கு. பட் ஆனா அததான் சொல்றேன், ஆர்சிபியோட நான் இத பத்தி சொல்றேன். 5 கப் 5 கப்ன்றீங்க, ஆனா 5 மேட்ச் தோத்துறீங்கன்றாங்க. ப்ரோ 5 கப் சொல்லுங்க ப்ரோ. நாங்க ஆர்சிபி ஹேட் பண்ணவே இல்ல. கப் 2 சிஎல் டி20 8 வருஷமா ட்ரை பண்றோம், கப் அடிக்க முடியல. நம்ம வந்து 18 வருஷமா கப் சைடு தான் கோலி ஒரு சீசன்ல எதுவும் மாறிட்டு இருக்கு. 5 கப் போதும்னு ஃபீல் பண்றீங்களா? பரவாயில்ல, மத்தங்க கண்டிப்பா இல்ல ப்ரோ. கண்டிப்பா இல்ல. எம்எஸ் தோனிக்கு அடுத்து மேட்ச் வந்திருக்காரு. அவர் வின் பண்ணனும் நாங்க எதிர்பார்க்கறோம். பட் ஆனா நாங்க அதே மாதிரி நாங்க கோலி வின் பண்ணனும் எதிர்பார்க்கறோம். பட் ஆனா கோலி ஃபேன்ஸ் அப்படி கிடையாது ப்ரோ. கோலி ஃபேன்ஸ் அப்படி எதிர்பார்க்க மாட்டாங்க. சிஎஸ்கே மேட்ச் தோக்கணும் தான் அவங்க பாத்துட்டு இருப்பாங்க. நாங்க அப்படி இல்ல. சிஎஸ்கே ஆர்சிபி ஜெயிச்சாலும் ஜெயிச்சிட்டு போறாங்க நான் பாப்போம். எல்லா டீமுக்கும் ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும் ப்ரோ. இப்ப சிஎஸ்கே எடுத்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்தே யங்ஸ்டர்ஸ் கொடுத்தது இல்ல. அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் வச்சு தான் ஆடுவாங்களே. நீங்க 2008ல இருந்தே பாருங்க, யாராச்சும் யங்ஸ்டர்ஸ் கொடுத்துருக்காங்களா? ருத்துராஜே வந்து 4 மேட்ச் டக் அவுட் ஆயிடுது, 5 மேட்ச் தான் உள்ள வந்தாரு. 2018 ஒரு 5 முறை கப் அடிச்சு 2 சைடுல மொத்தம் 7 கப்னு வச்சுக்கோங்க. 7 கப் அடிச்ச ஃபார்முலா யாரனா மாத்த நினைப்பீங்களா? நீங்க ஏன் நினைப்பீங்களா? இப்ப 5 மேட்ச் தான தோத்துருக்காங்க, அவங்க ஏன் அதை மாத்த நினைக்கணும்? ஒரு கேள்வி ப்ரோ. இப்ப என்னன்னா, தோனி வந்து பணவெறி பிடிச்சவனு ஒரு சிஎஸ்கே ரசிகர் சொன்னாரு. எதனாலனா அவரு பணம் வருதுன்னு சிஎஸ்கேக்கு ஆடுறாரு. ஒரு வேர்ல்ட் கப் கூட வந்து மேட்ச் எப்படி விளையாடுது, ஒரு சப்போர்ட் கூட பண்ண 4 கோடி தான் 4 கோடி தான் அவருக்கு பணம் வரணும். ஒரு நினைச்சிருந்தா 12 கோடி கேள்விக்கு ப்ரோ அவர் பணத்துக்காக ஆடல, ஃபேன்ஸ்க்காக தான் ஆடுறாரு. கண்டிப்பா இது ஒரு வார்த்தை ஃபேன்ஸ்க்காக ஆடுறாரு. ஒரு அவரோட இன்டர்வியூ பாத்துருப்பீங்களா? ஒரு வீடியோ பாத்துருப்பீங்க லாஸ்டா, அந்த ஐயூர் மாதிரி வந்து என் லாஸ்ட் மேட்ச் வந்து சென்னையில தான் இருக்கணும் அப்படின்னு. அதுக்காக தான் ஒரு ஆர்டரே தவிர ப்ரோ சொல்லுங்க. தெரிஞ்ச பத்திங்க வந்து கிரிக்கெட்ல காட் ஆஃப் கிரிக்கெட் சச்சின் டெண்டுல்கர் அவரே விட்டுட்டார் ப்ரோ. மும்பை ஏன் மும்பை அவர் பையனே காசு கொடுத்து வாங்குது. அவர் காசு கொடுத்து அவர் மும்பை விடல. மும்பை தான் அவர் விட்டுச்சு. சச்சின் எந்த ஊரு ப்ரோ? சச்சினுக்கு மேல பெரிய பிளேயர் யாராவது இருக்காங்க? சச்சின் எந்த ஊரு? சரி, தோனி எந்த ஊரு சொல்லுங்க. அதுதான் சொல்றேன் ப்ரோ. சச்சின் எந்த ஊரு? மும்பை தானே. அவர் அந்த ஊருக்கு ஆடலாம். ராஞ்சில இருந்து இங்க ஆடுறாரு. அவரே நாங்க விட்டு கொடுக்கணும். அப்படி எல்லாம் நாங்க ஏன் ப்ரோ சொல்லுங்க பத்தி பேசல. ரிட்டையர் ஆகல, எங்களை பத்தி பேசல ப்ரோ. ரிட்டையர் ஆகணும் இல்ல டைம். நாங்க எங்க டீம் ரிட்டையர் ஆகல, கப் அடிக்கலையே. நீங்க ஆயிருக்கீங்க விராட் கோலி. ரிட்டையர் ஆக வேண்டாம். 18 வருஷமா கப்பே அடிக்கல. நீங்க ரிட்டையர் ஆக வேண்டாம் ப்ரோ. ரிட்டையர் ஆக வேண்டாம் ப்ரோ. 15 கோடி பேர் இருக்காங்க. அஸ்வினுக்கு பின்னாடி வராங்க பேட்டிங் ப்ரோ. விராட் கோலி அஸ்வினுக்கு பின்னாடி வராங்க பேட்டிங். அதே இந்தியா மேட்ச் வந்து விராட் கோலி வச்சு தான் 11வது மேட்ச் 11வது ஓவர் அஸ்வினி பேட்டிங் வராரு, தோனி இன்னும் பின்னாடி இருக்காரு. நீங்க பேட்டிங் ஆடுற மாதிரி ஜெயிக்கணும் ப்ரோ. ஸ்பெல்லிங் தெரிஞ்சவன், கிரிக்கெட் தெரிஞ்சவன் எந்த பிளேயரும் அசிங்கப்படுத்த மாட்டான். சரியா ப்ரோ? இன்னொன்னு இது உங்களை விட்டுருங்க. எல்லாம் சொல்றாங்க ஆர்சிபி லாலிபாப் சொல்றீங்க. 2018ல இருந்து இப்ப வரைக்கும் 180 டாய் சேஸ் பண்ணது இல்ல. ஓகேவா? 2018ல இருந்து இப்ப வரைக்கும் 120 டாய் சேஸ் பண்ணல. நடுவுல 2 கப். ஓகேவா? நடுவுல 2 கப். சரியா? 18 21 21 18 21 23 3 கப். ப்ரோ ஒரே இருக்கு ப்ரோ. 3 கப். ஓகேவா? இதெல்லாம் கூகுள்ல வரும் ப்ரோ. இன்னைக்கு நடந்து கூகுள்ல வருமா? கூகுள்ல வருமா? இதெல்லாம் எனக்கு தெரியும் ப்ரோ. எனக்கு தெரியும். இதெல்லாம் நீங்க சொல்றதுக்கு தேவையில்லை. எனக்கு தெரியும். ஆர்சிபி போட்டாலும் கூகுள்ல வரும் ப்ரோ. உங்களை பத்தி எது பேச ப்ரோ? நான் உங்களை பத்தி எது பேச வரேன் ப்ரோ. ஒரே ஒரு ரெக்வெஸ்ட் எல்லாத்துக்குமே ப்ரோ, தயவு செஞ்சு டோனியை மட்டும் யாரும் தப்பு சொல்லாதீங்க. தோனி யார் தப்பு சொன்னாங்க ப்ரோ? உங்களை யாரும் எதுவும் சொல்லல ப்ரோ. ஒரு நிமிஷம் இருங்க ப்ரோ. பாராட்டணும் ப்ரோ. இவ்வளவு கேவலமான மேட்ச் பாத்துட்டு இன்னும் சிஎஸ்கே ஆங்கறாங்கல்ல. பாராட்டணும்.
Bro, don't mistake me. Don't mistake me. Okay. Don't mistake me. More than RCB. RCB fans want to win. They want to win cup. Okay, for RCB. Yes. Okay. Yes. After RCB fans, the only team who are thinking that RCB should win cup is CSK. நீங்க ஜெயிக்கணும். பெங்களூர்ல இருந்து இங்க வந்து மேட்ச் பாக்குறேன் ப்ரோ. பெங்களூர்ல இருந்து அங்க வந்து மேட்ச் பாக்குறீங்க. யாரையாச்சும் நாங்க ஏதாச்சும் ஒண்ணு அடிக்கிறதோ இது பண்றதா யார் அடிச்சிருக்காங்க நான் மேட்ச்சுக்கு போனேன் ப்ரோ. அது பண்ணாங்க, அதெல்லாம் விட்டுருங்க. ஓகேவா? சரி. இந்த சிஎஸ்கே ட்ரூ கிரிக்கெட் ப்ரோ. உண்மையான கிரிக்கெட் ஃபேன் வந்து உண்மையான கிரிக்கெட் அதுக்கு தான் மேட்ச் பார்க்கறாங்க கம்பேக் கொடுப்பாங்க உண்மையான கிரிக்கெட் ஃபேன் வந்து எந்த டீமையும் கேவலப்படுத்தியோ எந்த பிளேயர் கேவலப்படுத்தியோ பேச மாட்டாங்க. இவங்க தான் லாலிபாப்னு யாரும் கேவலப்படுறாங்க. இவங்க தான் லாலிபாப்னு சொல்றாங்க. நாங்க கேவலப்படுறோம். ஒரே வார்த்தை தான் ப்ரோ. கிரிக்கெட் பேசுங்க. தோனியை பத்தி தயவு செஞ்சு யாரும் தப்பு சொல்லாதீங்க. கிரிக்கெட் தெரியாத சின்ன குஞ்சன்லாம் வந்து பேசிட்டு போறாங்க. ப்ரோ ஒரே நிமிஷம். 2007 T20 வேர்ல்டு கப், 2010 ஃபைனல் கப் ஐபிஎல் கப், 2011 ஐபிஎல் கப், 2011 50 ஓவர் வேர்ல்டு கப், 2013 சாம்பியன்ஸ் ட்ராஃபி, 2014 2020 வேர்ல்டு கப் ஃபைனல் T20 ஃபைனல், 2014 T20 ஃபைனல், 2015 செமி ஃபைனல், 2019 செமி ஃபைனல், 2018 கப். கம்பேக் கொடுத்த 2 வருஷம் இல்லாத டீம் வந்து மறுபடியும் உள்ள வந்து கப்பு கொடுத்தாங்க. பாடல் ஏத்தின்றாங்க. ஜெயிக்கிறப்ப மட்டும் எல்லாத்துக்கும் இருந்துச்சா? ஜெயிக்கிறப்ப எல்லாத்துக்கும் இருந்துச்சா ப்ரோ? நாங்க ஜெயிக்கிறப்ப மட்டும் கூட இருக்க ஃபேன்ஸ் இல்ல ப்ரோ. தோக்குறப்பையும் கூட இருக்க ஃபேன்ஸ். அதுதான் ப்ரோ லாயல் ஃபேன்ஸ். தயவு செஞ்சு ப்ளீஸ் ப்ரோ, தயவு செஞ்சு யாருமே ரெக்வெஸ்ட் ப்ரோ, ப்ளீஸ் ப்ரோ, தயவு செஞ்சு டோனியை மட்டும் யாரும் தப்பு சொல்லாதீங்க ப்ரோ. சீரியஸா 43 வயசு ஆச்சு ப்ரோ. இந்த ஐபிஎல்ல அதிக சிக்ஸ் அடிச்சது டோனி தான் ப்ரோ. சரி, தயவு செஞ்சு டோனி மட்டும் யாரும் தப்பு சொல்லாதீங்க. கிரிக்கெட் தெரியாது ஒரே நிமிஷம். ஒரு படத்துக்கு போறீங்க, தலை படத்துக்கு போறீங்க, தலைக்கு தானே கத்துவாங்க. ஏன்னா தலை அதுல வந்து மாசு. அதே மாதிரிதான் இங்க டோனி, சிஎஸ்கேல டோனி மாசு. ஓகேவா ப்ரோ? ஸ்டீஃபன் பிளமிங் வந்து இங்க தவிர வேற எங்கேயுமே கப் அடிச்சது கிடையாது. வேற எந்த டோர்னமெண்ட் கப் அடிச்சது கிடையாது. இந்த 5 கப் அடிக்கிறதுக்கு ஸ்டீஃபன் பிளமிங்கை விட அதிகமான காரணம் வந்து டோனி தான். டோனி கத்துறது, டோனிக்கு இது பண்றது தப்பே கிடையாது. ஒர்த் இருக்கு, அவன்கிட்ட சரக்கு இருக்கு, இத்தனை ஃபேன்ஸ் இருக்காங்கன்னா அது காரணம் இருக்கு. இப்ப திரும்பி பாரு ப்ரோ, எத்தனை டோனி டி ஷர்ட் இருக்குன்னு இருக்கா எங்கேயாச்சும்? ப்ரோ நீ சொல்றதெல்லாம் ஓகே.